அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து பதவியேற்க இருக்கிறாரு. இதுக்காக இப்போ 108 சட்டமன்ற தொகுதி தான் வந்து அவர் வந்து கைப்பற்றியிருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தன்னோட ஆதரவை கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு 5 தொகுதி வச்சுருக்காங்க. விசிகா கம்யூனிஸ்ட்டு இவங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்காரு. விசிகா ஃபஸ்ட்டு முடிவானதாக ஆதரவு கொடுக்க போகிற விஷயமா இப்போ வதந்தி பரவிட்டுருக்கு. கொடுக்குற பர்மிஷன் ஓகே, கொடுக்குற முடிவு பண்ணிட்டாங்க. திருமாவளவன் சார் பார்த்தீங்கன்னா 2 தொகுதி வந்து திருமாவளவன் சார் வந்து வச்சுருக்காரு. ஒரு அமைச்சரவை கேட்டிருக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு ஆல்ரெடி தாவேக சாருக்கு வந்து ஒரு அமைச்சரவை கொடுக்குறதா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலை பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியத்தில் மணி 11:30 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பதவி ஏற்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அமைச்சரவை யாராவது இடம்பெற போகிறாங்கன்னு விரைவில் பார்ப்போம். என்ன எதுவுமே தகவல் தாவேக சார்பான்னு எந்த ஒரு தகவலும் வெளியிடவே இல்லை. நாளைக்கு தான் தெரியும் யார் வந்து அமைச்சரவை இடம்பெற போகிறாங்கன்னு. அநேகமாக பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சரவை இடம்பெற வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி காங்கிரஸ் ஒன்று கேட்டுட்டாங்க, அவங்களும் தரம் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவை கேட்டிருக்காங்க. அந்த அமைச்சரவை பெரும்பாலும் யாருக்கு கொடுக்க போகிறாங்க தெரியும். வன்னியரசு சாருக்கு தான் கொடுக்க போகிறாங்க. திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் வென்றிருக்காரு அவர் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக. ஆனால் திமுக கூட்டணி சேர்ந்து அவங்க வந்து வென்றிருக்காங்க. இருந்தாலும் இப்போ வந்து துங்கு சட்டசபை அமையுன்ற ஒரு காரணத்தால் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவை வந்து கொடுத்து இது கூட்டணி பங்கு ஆரம்பத்தை விஜய் வந்து மாநாடு அறிவிச்சார் இல்லைங்களா. அதிகாரத்துலேயும் பங்கு ஆட்சியிலையும் பங்குன்னு ஒரு வசனத்தை பேசியிருந்தார். அதன்படியே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ அதிகாரத்தில் பங்கு ஆட்சியிலையும் பங்குன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அதுக்கு அதே மாதிரி திருமாவளவன் சார் இங்கே ஒரு தொகுதி அமைச்சரை கேட்டிருக்காங்க. அவங்க தரதாக ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. மற்றவங்க கம்யூனிஸ்ட்டுக்கு மற்ற கட்சிக்கு என்னென்ன அமைச்சரை கொடுக்க போகிறாங்கிறது எதுவும் தகவல் வெளியே வரல. ஆனால் வந்து ஆதரவு கேட்டிருக்காங்க. அவங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்ற தகவல் எதுவும் வெளியே வரல. பார்ப்போம் விரைவில் என்ன நடக்க போகுதுன்னு. சரிங்களா? வணக்கம். விரைவில்.